ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கைஸ், குட் ஈவினிங் டு ஆல். எஸ், எஸ், எஸ். இங்க எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், இன்ஃபோசிஸ்ல வந்து இன்டர்வியூ டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதில் ஒர்க் பண்ண வேண்டியதாயிடுச்சு. 2 மணி நேரம் லைவ் காலில் உட்காந்து டிசைன் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஹாய், ஹாய் கைஸ், என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதுன்னா அப்படி ட்ரை பண்ணுங்க. லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவோம். ஜஸ்ட் கிவ் அ மூமெண்ட். ஸோ லிங்க் ஷேர் பண்ணிவிடுவோம் கைஸ். ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. லிங்கை ஷேர் பண்ணி விட்டுருவோம். எஸ், ப்ளீஸ் ஜாயின். ஹாய் கைஸ், வணக்கம் வணக்கம். இன்ஃபோசிஸ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணது தான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ எல்லாரும் எக்ஸைட்டடா இருப்பீங்க ஃபிக்மா கத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃபோசிஸ்ல எப்படி இன்டர்வியூ நடந்துச்சுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன் கைஸ். ஓகே, நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுவோம். எஸ், எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க, வரட்டும். ஸோ என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குன்னா கிளியர் போட்டுருங்க. ஸோ யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, இன்ஃபோசிஸ்ல என்ன டாஸ்க் கொடுத்தாங்க ப்ரோ அப்படின்னு யாரெல்லாம் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களோ மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கமான் கைஸ், என்னோட வாய்ஸ் கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபோசிஸ்ல என்ன டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா மீ அப்படி சொல்லி டைப் பண்ண சொன்னேன்.
ஸோ எப்படி நடந்ததுன்னா, 2 மணி நேரம் வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 மணி நேரம் வச்சு செஞ்சாங்க. ஸோ எப்படி சொல்றது, எழுந்திரிக்க கூட விடவே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா கேமரா விட்டு வெளியே போனாலுமே யூ ஆர் நாட், யுவர் ஃபேஸ் இஸ் நாட் டிடெக்டபிள் அப்படின்னு சொல்லுது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் ஆக்சுவலா. கேமரா விட்டு எந்திரிக்க போக விடவே இல்லை. என்ன சொல்றது, என்னால யுவர் ஃபேஸ் இஸ் நாட் டிடெக்டபிள் வருது. இல்லப்பா, லைவ் ஜூம் போல ஆக்சுவலா. ஏன் போகலன்னா, இன்னைக்கு நம்மளால வந்து அதிகமா கவர் பண்ண முடியல இல்லையா. ½ தான் என்னால கவர் பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஃபிக்மா மட்டும் கவர் பண்ணிட்டு, ஃபிக்மாவோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா பார்க்கலாம். ஆஃப்லைன் இன்டர்வியூ எல்லாம் பழைய காலம் மணிபாரதி எல்லாம் போயிடுச்சு, ஓகேவா. எனக்கே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா இவங்க எப்படி இன்டர்வியூ வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வச்சாங்க பாரு ட்விஸ்ட். நம்மளால வேற ப்ரௌசர் கூட ஓபன் பண்ண முடிய மாட்டேங்குது. நம்ம டிசைனரு, ஓகேவா. ஆனா ஃபிக்மா ஓபன் பண்ணாதான் ஒர்க் பண்ண முடியும். கடைசியில் என்ன ஆச்சுன்னா என்னால ஓபனே பண்ண முடியல ஃபிக்மாவை. இப்படி வேற டேப் மாத்திர, யூ ஆர் வயலேட்டிங் தி இன்டர்வியூ பாலிசி அப்படின்னு சொல்லுது. எப்படா இதை எப்படா பண்றதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு உக்காந்துருக்கேன். ஸோ அப்படிதான் இருக்கு இன்னைக்கு இன்டர்வியூ ப்ராசஸ். பயங்கரமா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நான் உங்ககிட்ட அதான் சொல்ல போறேன் இன்னைக்கு ஆக்சுவலா. ஓகே, எப்படி நடந்துச்சு, அது எப்படி பண்ண அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா இது உங்களுடைய கெரியர்ல ஒரு முக்கியமான எப்படி சொல்றது, ஒரு லேர்னிங்கா இருக்கும். எனக்கே பயங்கரமான லேர்னிங் ஆக்சுவலி. கண்டிப்பா நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன் தான். ஆக்சுவலி ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்ட்ராவா எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஃபிக்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் எடுக்கும் நம்ம ஆக்சுவலா. நீங்க நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கவர் பண்றேன். நாளிலே இன்ஃபோசிஸோடைய இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படின்றதுன்றது சொல்றேன். ஓகே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்மளுடைய நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகேப்பா. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதுதான் நான் சப்மிட் பண்ண ஃபைல், ஓகேவா. இது நல்லா இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். எனக்கே இது பிடிக்கல தான், பட் இருந்த 2 மணி நேரத்துல இதான் கொடுக்க முடியும். ஓகே. இதுதான் நான் சப்மிட் பண்ண ஃபைலு. ஓகே. இதான் டாஸ்க் ஆக்சுவலி. என்ன டாஸ்க்னா, கிருஷ்ணா வந்து சேல்ஸ் பர்சன், ஓகேவா. அவர் வந்து சாக்லேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஓகே. அண்ட் தென் அவரோட டெய்லி ரொட்டைன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைலரை பாக்குறது, அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் வாங்குறது, அதுக்கப்புறம் கலெக்ட் பண்றது, பேமெண்ட்டை கலெக்ட் பண்றது. இதுதான் அவருடைய வேலைன்னு வச்சுங்களேன். வீக்லி ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்றாரு. இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல அவரால். அவர் சில சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாரு. அவரால் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியண்டா கிரியேட் பண்ண முடியல, அவரால் ட்ராக் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து எஃபிஷியண்டா மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஸும், ஒரு குயிக்கா கிரியேட் பண்றதுக்கான ஸ்க்ரீன்ஸும், அதாவது ஆர்டர் கிரியேட் பண்றதுக்கான, ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கான ஸ்க்ரீனும், ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கேப்சர் பண்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீனும் பண்ண சொன்னாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா. ஓகே, யாராக்கெல்லாம் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கு, பிக்மா விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பாக்குறீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன். ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் ஆர்டர். அவங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டிருக்கிறாங்க. பட் டைரக்டா நம்ம போயிடுவோம். என்ன அவுட்புட்னா லோ ஃபைலிட்டி, இன்ட்ராக்ஷன் டிசைனு, அப்புறம் விஷுவல் டிசைன், இதான் டெலிவரபிள். ஓகே. நம்மளால 2 மணி நேரத்துல என்ன கொடுக்க முடியுமோ அதான் கொடுக்க முடியும்.
ஸோ நான் லோ ஃபெயிலிட்டி போட்டேன். இதான் லோ ஃபெயிலிட்டி. மேனேஜ் ஆர்டரு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சு. ஓகே. இந்த மாதிரி ஒர்க் பண்ண, ஐ மீன் அவங்களோட ரீட்டைலர் நேமு, என்ன எத்தனை ஆர்டரு, அப்புறம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இப்போ நான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டார்ட். ஸோ அப்படி போட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒர்க் பண்ணியாச்சுன்னு வச்சுங்களேன். மெனு பார்த்தீங்கன்னா ஹோமு, பேமெண்ட்டு, மேனேஜ் ஆர்டரு, மை ப்ரொஃபைல். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு, நியூ ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா இந்த பாருங்க, இந்த ஃப்ளோட்டிங் பட்டன், இது பேர் வந்து ஃப்ளோட்டிங் பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணி என்ன பண்றாரு, இங்க போறாரு கிரியேட் ஆர்டர், பாஸ்ட் ஆர்டர். நீங்க போய் பார்த்து தந்தா பார்த்துக்கலாம். ஸோ டேப்பிங் ஆன் தி கிரியேட் ஆர்டர். கிரியேட் ஆர்டரை டேப் பண்ண உடனே இந்த ஸ்கிரீன் வருது. ஸோ கிரியேட் ஆர்டர்ஸ், ரீட்டைலர் நேமு, ஏரியா நேமு, அப்புறம் ஆர்டர் ஐட்டமு, சாக்கோ ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3. அதுல ஐட்டம் 1 kg சூஸ் பண்ணியிருக்காரு. சப்போஸ் அவருக்கு வந்து அதிகமா தேவைப்படுது அப்படின்னா he can tap on பிளஸ் பட்டன். அப்புறம் ஆர்டர் வேல்யூ 1000 ரூபாய், கேஷ் ஆன் டெலிவரி இல்ல கிரெடிட். கன்ஃபார்ம் ஆர்டர் போடுறாங்க. கன்ஃபார்ம் ஆர்டர் போட்ட உடனே ஆர்டர் கன்ஃபார்ம்டு. சி, இந்த இந்த ஸ்டோரியை வந்து நான் தான் உருவாக்குறேன். யாரு உருவாக்கல? அவங்க உருவாக்கல. இந்த ஸ்டோரி நான் என்ன பண்றேன், அவருடைய மேனேஜ் ரூட்டுக்காக நான் போடுறேன். அந்த மேனேஜ் ரூட்டு பிளஸ் வந்து அதுல நீங்க என்ன பண்ண முடியும், ஆர்டரையும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சொல்றது புரிஞ்சுதா? இதுக்காகவே நான் என்ன பண்றேன், மேனேஜ் ஆர்டர்ல போய் அவரோட ரூட்டு, அவரோட எல்லா விதமான விஷயங்களையும் நான் கிரியேட் பண்றேன். இது வரையும் எனக்கு கிளியரா புரியுது ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்களா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இது வரையும் எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ, நீங்க சொன்ன வரையும் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களா எஸ் அப்படி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? யாராக்கெல்லாம் கிளியரா இருக்கு நான் சொன்ன வரையும்? எல்லாம் ஈஸியா தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, ஸ்டோரி கிரியேட் பண்றதுக்குலாம். உட்காந்து டிசைன் பண்ணும் போதுதான் தெரியும் என்ன கதைன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ உட்காந்து டிசைன் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒன்னு ஒண்ணு நீங்க ஐக்கானு கூட டவுன்லோட் பண்ண முடியல. இங்க பிரச்சனை என்னன்னா, ஐக்கானை வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்றேன், ஐக்கானை டவுன்லோட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு நம்ம டிசைன் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட். ஓகேவா? ஸோ பேமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ்டு, பெண்டிங்கு, சேல்ஸ் ரிப்போர்ட். இங்க கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? என்ன கேட்டிருக்காங்க, அவரால் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியண்டா பேமெண்ட்டை மேனேஜ் பண்ண முடியலன்றாங்க. அதாவது மெயின்டைன் அண்ட் ட்ராக் ஆர்டர்ஸ் பேமெண்ட் மேனுவலி வித் மல்டிபிள் ரீட்டைலர்ஸ். இது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ்னு ஃபீல் பண்றாங்க. கரெக்டா? ஸோ இந்த கஷ்டமான ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன கொடுக்கணும், சொல்யூஷன் கொடுக்கணும். புரிஞ்சுதா? பட் இட். ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், சொல்யூஷன் கொடுக்குறோம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸா மைண்ட் ஒர்க் ஆகுதுன்றது தான் கைஸ் இங்க ரொம்ப முக்கியமான விஷயமே. ஆக்சுவலா எந்த அளவுக்கு வந்து ஸ்பான்டேனியஸா ஒர்க் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வரீங்கிறது தான் மேட்டர். உடனே பேமெண்ட்டுக்கு டேப், இங்க பாருங்க பேமெண்ட்ல கீழே எனேபிள் பண்ணியாச்சு. பேமெண்ட் எனேபிள், ரிசீவ்டு, பெண்டிங், சேல்ஸ் ரிப்போர்ட். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ்டுல ரீட்டைலரோட நேமு, 10 ஐட்டம்ஸ், 10+ ஐட்டம்ஸ், பேமெண்ட் வந்து 1000 ரூபா ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே. அதே காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் போட்டு கீழே வந்து பேமெண்ட் எனேபிள் பண்ணி போட்டாச்சா? ஓகே. அடுத்து பெண்டிங் ஐட்டம். ஸோ பெண்டிங் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு. பெண்டிங் ஐட்டம் பெண்டிங் பே அப்படின்னு போட்டு ஜஸ்ட் டூப்ளிகேட் மட்டும் போட்டு இங்க வந்து டேப் மட்டும் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கு பேர் வந்து டேப். நீங்க எப்படி வாட்ஸ்அப்ல வச்சிருக்கீங்க காலு, ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வந்து சேட்னு வைக்கிறீங்களா, அந்த மாதிரி டேபிங், இது பேர் டேப். அந்த மாதிரி டேப் சிஸ்டம் வச்சுட்டேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட். ஓகே. சேல்ஸ் ரிப்போர்ட்ல
90 டேஸ் ஆஃப் சேல்ஸ் என்ன அப்படின்னு வந்து வச்சிருக்கேன். அதுல டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளோ, ஓகேவா, பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ்னா எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, சரியா? நீங்க பாக்குறீங்க. அதே ஐஃபைலிட்டி போட்டேன். ஐஃபைலிட்டி வந்து கலர்ஃபுல்லா போடணும். ஓகே. ஆதித்யா ஏஜென்சி சாக்லேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு போட்டு, நம்ம டைம்லாம் ரொம்ப அதிகமா இல்லை, கம்மி, ரொம்ப கம்மி இருக்கிற டைம்ல 2 மணி நேரத்துல நீங்க இத்தனை ஸ்கிரீன் பண்ணதே பெருசு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பட் அவங்க என்ன ஃபீல் பண்றான்றது நமக்கு தெரியாது. அது அவுட்புட் வந்தாதான் தெரியும், சரியா? காட் இட். இப்போ ஐஃபைலிட்டி பாக்குறீங்க. அப்படியே ஐஃபைலிட்டி நான் என்ன பண்ணிட்டேன், கலர்ஃபுல்லா மாத்திட்டேன். ஸ்டார்ட் நவ் பட்டனு 10 கிலோமீட்டரு கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைங்களுக்குலாம் கலர் கொடுத்துட்டேன். எனேபிள் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எனேபிள் பண்ணி மெனு ஆக்கிட்டேன். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இதுவும் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க செகண்ட் கிரியேட் ஆர்டர்ஸ். ஓகே. ரொம்ப ஷார்ட் டெட்லைன், ஷார்ட் அவுட்கம்பா. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். பர்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி அவுட்புட்ல. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்ஃபெக்ஷன் அவுட்புட் ரொம்ப முக்கியம். ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா யூஎக்ஸ் டாஸ்க்லாம் முன்னாடி எப்படி நடக்கும்னா, எனக்கு வந்து ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க, ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, வீக்கெண்ட்லயோ இல்லை ஒரு 2 நாள்ல டைம் எடுத்து பண்ணி கொடுங்கன்னுவாங்க. என்னன்னா லைவ்ல உட்காந்து டிசைன் பண்ணுன்றாங்க. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா புதுசா தான் இருந்தது. பட் இருந்தாலும் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா. நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூவாவே நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது. இங்க பாருங்க, கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் என்ன ஐக்கான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாக்லேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் கலர் வச்சுட்டேன் பாருங்க. ஓகே. கலர் சூஸ் பண்ணியாச்சு. சாக்கோ ஐட்டம் ஒன்று அதை அப்படியே வச்சுட்டேன். இங்க வந்து இதை அப்படியே ஒயிட் ஆக்கிட்டேன். ஓகே. இதை சூஸ் பண்றது வந்து நம்ம யூஎக்ஸ் படி பண்ணிருக்கலாம். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி ரொம்ப பிளாக்காவோ இல்லை சம்திங் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒன்லி இதுக்கு மட்டும் தான் நேரம் இருந்தது, பட்டன் கலர் மாத்துறதுக்கு தான் நேரம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடு, சாரி பேமெண்ட் மேனேஜ்மெண்ட்ல பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல கொடுத்துட்டேன். மேலே பண்ணியிருந்தது தான். அப்புறம் பெண்டிங் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து இப்படி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். ஸோ இதான் கைஸ் நம்ம பண்ண டெலிவரபிள் இன்னைக்கு இன்ஃபோசிஸ்க்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டு புஷ் பண்ணி இன்டர்வியூ நடக்குமா, இல்ல நடக்காதுன்னு ஃபீல் பண்றீங்களா? கமெண்ட்ல பிங் பண்ணுங்க பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட்டான டெட்லைன்ல பண்ணதுப்பா ஆக்சுவலா. சீரியஸாக சொல்லணும்னா, ஏன் சொல்றேன்னா, நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், யூஎக்ஸ்ல நம்ம தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இங்க என்ன இன்புட் டைப் வரப்போகுது, என்ன வரப்போகுது, எந்த ஒரு விஷயமும் சொல்லவே இல்லை. ஓகே. இவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட வந்து ஏதாவது உள்ள என்ன இன்புட் வரணும், ஆர்டர் எடுக்கும்போது என்ன வரணும்னு சொன்னாங்களா? எதுவுமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் எப்படி சொல்றது, ரேண்டமா தே கேவ் அ டாஸ்க். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். யுஐ யூஎக்ஸ்ன்றது இப்படிதான். நீங்க தான் அந்த ஃபீல்டுல போய் ரிசர்ச் பண்ணி கொண்டு வரணும். இப்போ அவங்க கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து குயிக்கா ஆர்டர் கிரியேட் பண்ணணும் போட்டிருக்காங்க. ஆனா அந்த ஆர்டர் கிரியேட் பண்றதுல என்ன விஷயம் வரணும் அப்படின்றது இதுவரை அவங்க டிஃபைன் பண்ணல. அப்போ இதை நான் தான் போய் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும்.
அப்போ நான் ஆர்டர் கிரியேட் பண்றதுக்கு நான் எப்படி கிரியேட் பண்றேங்க பாருங்க. ரீட்டைலர் ஓகேவா, அவர் ரீட்டைலர் செலக்ட் பண்ணிட்டாரு முன்னாடி, இல்ல ரீட்டைலர் நேம் வந்து போட்டு சர்ச் பண்ணி டேப் பண்ணிக்கிறாரு. ஓகே, இங்க சர்ச் பண்ண முடியும், அதனால தான் வச்சிருக்காரு சர்ச் ரீட்டைலர் சொல்லிட்டு. அவர் சர்ச் ரீட்டைலர் போட்டு அந்த ரீட்டைலர் இங்க என்ன பண்றாரு, வராரு, அந்த நேம் வருது, அவரை டேப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்றோம், ஆர்டர் ஐட்டம் கொடுக்குறோம். இதுல ஒரு 2 3 ஸ்கிரீன் அடிஷனல் ஆட் பண்ணலாம் தான், பட் தெர் இஸ் நோ டைம் டு டூ தட். அடுத்த ரவுண்ட் வரும்போது வேணா சொல்லிக்கலாம். சரியா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் சூஸ் பண்ணி பண்ற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, இந்த இன்புட் ஃபீல்டரா இங்க யாரும் கொடுக்கல, அதாவது ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம் நம்ம சூஸ் பண்ணணும், ஆர்டர் டீடைல்ஸ் எப்படி வாங்கணும், ஆர்டர் வேல்யூ என்ன, பேமெண்ட் மூடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் யாரும் அந்த இன்புட்ல கொடுக்கல. இதெல்லாம் நம்ம தான் என்ன பண்றோம், நம்ம தான் போயிட்டு எடுத்துட்டு வந்து வாங்குறோம். கரெக்டா, ஸோ நம்மளே தான் ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ்டு, பேமெண்ட், பெண்டிங், சேல்ஸ் ரிப்போர்ட், இங்க வர டேட்டா கூட நம்ம தான் என்ன பண்றோம், ஒர்க் பண்றோம். ஸோ வி ஆர் அசியூமிங் வாட் வி கேன் கிவ், வாட் வி கேன் ஆட்ன்றது. அப்போ இங்கெல்லாம் இங்கெல்லாம் ரிக்வயர்மெண்ட் தேவைப்படுது, இன்புட் கேட்கணும், நம்ம அவங்க கிட்ட கேட்போம். யாருக்கிட்ட, நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட் கொடுக்குறவங்க கிட்ட. இங்கன்னா எப்படி வரணும் இன்புட் அப்படின்ற டீட்டெயில் டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைனே பண்ணுவோம். பட் இங்க வந்து வேற வழி இல்லை, நம்மளே தான் ஸ்பான்டேனியஸா ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகேவா, பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் சொல்றவங்க எல்லாருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, ஓகே, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண நம்ம எப்படி இருக்கணும்னா, ராஜராஜ சோழன் எம்எல்ஏ எம்ஏ எம்எல்ஏ மாதிரி அப்படிதான் இருக்கணும். வந்தாலும் பிரச்சனை இல்லைங்கண்ணா, வரலனாலும் பிரச்சனை இல்லைண்ணா, நம்மளுக்கு திறமை இருக்குதுங்கன்னா அடுத்த கம்பெனிக்கு போயிடுங்கண்ணா. சரிங்களாண்ணா, அப்படி அந்த கான்பிடென்டா இருந்தீங்கன்னா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. நீங்க கான்பிடென்ட் இல்லாம இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பயம் தானுங்கன்னா, நீங்க கடைசி வரையும் பயந்துட்டே தான் இருக்கணுங்கண்ணா. கோயம்புத்தூர் ஸ்லாங் லைட்டா வருதுங்களாங்கண்ணா. யாராவது கோயம்புத்தூர்ல ஆளு இருந்தா சொல்லுங்கப்பா, திட்டாதீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஓகே, கோயம்புத்தூர் ஸ்லாங் வருதா? ஓகேப்பா, சூப்பர். நம்மளோட அகாடமியை கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணணும்ல, அதுக்குதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர்ப்பா, வெரி குட். ஓகே, சரி, இன்னைக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஃபிக்மா வந்து ஒரு கிளான்ஸ் கொடுக்க போறேன். இந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருமே இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. பட் உங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய இன்சைட்டா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க அப்கமிங்ல நிறைய இன்டர்வியூ இது மாதிரி அட்டன் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் யாருமே பண்ணது கிடையாது. எல்லாமே டாஸ்க் கொடுத்து நம்மள பண்ண வைப்பாங்க. இன்னைக்கு சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, லைவ்ல பண்ண வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்க வந்து யோசிக்கலாம், வீட்ல டாஸ்க் கொடுத்துருவாங்க நம்ம எப்படியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் அந்த கதையே கிடையாது கண்ணா, உட்காந்து நீ பண்ணுன்றாங்க. ஓகே, ஸோ த ப்ராசஸ் இஸ் மோர் ஸ்ட்ரீம் லைன் ரைட் நவ். முன்னாடி எல்லாம் யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க, இப்படியாவது உட்காந்து ஒர்க் பண்ணிடலாம் சொல்லிட்டு. இப்பெல்லாம் அந்த கதையே இல்ல, ஆன்லைன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணா மட்டும் தான் முடியும். சூப்பரா. ஸோ நான் ஃபிக்மா மட்டும் லைட்டா எடுக்க போறேன் இப்போ. கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் சரண். எனக்கு இருந்த அர்ஜென்ட்ல வந்து அப்லோட் பண்ணா போதுன்னு சொல்லிட்டு இருந்தது. கோயம்புத்தூர்ல வந்து நான் 2 3 பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஆக்சுவலா. எங்க டீமோட நாங்க வந்து ஜூலை மந்த் வி ஆர் கம்மிங் டு தேர். 2 3 பிளேஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஹோப்ஸ் ரோடுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேஸ் வந்து என்னாபுரம், சண்முகாபுரமா,
ஏதோ ஒரு பிளேஸ் சொன்னாங்கப்பா, எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே. ஒன்னு வந்து ஹோப்ஸ் ரோடு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காந்திபுரமா இல்ல ஏதோ சம்திங் ஒரு ஒரு ஏதோ சொன்னாங்க ஆக்சுவலா. அந்த ரெண்டு பிளேஸ்ல தான் முக்கியமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் வைக்கிறதுக்கு ஆக்சுவலி. நல்ல இடமா இருந்தா ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கப்பா, எங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்க எல்லாரும் இன்வைட் பண்ணாம இருக்க போறது கிடையாது. கோயம்புத்தூர்ல லான்ச் அப்போ கண்டிப்பா உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி தான் நான் ஆகணும். ஸோ யூ பீப்புள் ஆர் த மேஜர் ஹீரோஸ். எங்களோட ஹீரோயின்ஸ் நீங்க தான். நீங்களாம் வராம எப்படி எங்களுடைய பிளேஸ் காந்திபுரம். எஸ், எஸ், காந்திபுரம். ஸோ நீங்க தான் எங்களுடைய முக்கியமான இன்வைட்டிஸ், ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாமே. ஸோ உங்களை இன்வைட் பண்ணாம எப்படி நாங்க வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வி ரிக்வயர்ட் யுவர் சப்போர்ட், யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் தேவை, உங்களோட கம்யூனிட்டி சப்போர்ட் தேவை. எல்லாரும் சேர்ந்து உடனாதான் ஒரு கம்யூனிட்டி, ஓகேவா? ஸோ நீங்க எல்லாருமே வரணும், வந்து எல்லாரையும் லைக் செலிப்ரேட் பண்ணணும், எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும், எல்லாருமே நல்ல பொசிஷனுக்கு போகணும். அதுதான் நாங்க ரொம்ப பெரிய டாஸ்க் ஆக்சுவலா. கோயம்புத்தூருக்கு வர்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. கிட்டத்தட்ட 12-13 நேரம் டிராவல் ஃபார் பீப்புள் ஹூ இஸ் டிராவலிங் ஃப்ரம் பிளேஸ் லைக் பாண்டிச்சேரி, சென்னை, இந்த மாதிரி. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கமிட்மெண்ட் கோயம்புத்தூருக்கு வர்றதுன்றது. ஸோ நாங்கள் வரோம் வை பிகாஸ் வி லவ் பீப்புள், வி நீட் டு ஹாவ் சம்திங் ஃபார் தெம். அங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கணுன்றது எங்களோட எய்ம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை கைஸ். ஓகே, சூப்பர். ஸோ ஃபிக்மா லைட்டா பேசிக்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, ஃபிக்மா பார்க்கலன்னா ஃபிக்மா அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். டிசைன் முடிச்சிட்டு ப்ரோட்டோடைப் கொடுத்து நெக்ஸ்ட் இதை அக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்றது? ஷேர் பண்றது தான். இது ஒருக்குள்ள ஷேர் பட்டனு, இதை கிளிக் பண்ணி இங்க ஷேர் பண்ணீங்கன்னா இது வந்து ஃபைலே ஷேர் பண்ற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது இருக்கு பாருங்க. இந்த ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இது லோட் ஆகுது பாருங்க. லோட் ஆகுது பாருங்க. எஸ், இப்போ வந்து நான் மொபைல் வியூல வச்சிருக்கேன் ப்ளே பண்றதுக்கு. இதை நான் மொபைல் வியூ இல்லாம வைக்கணும், அப்பதான் அது ஒழுங்கா வரும். எப்படி பண்றதுன்னா அது ஒரு ப்ரோட்டோடைப்பு. இந்த ப்ரோட்டோடைப்ல இங்க ஏதோ இருக்கு பாருங்க, இதுதான் அந்த செட்டிங்ஸ். இதுல வந்து நீங்க எதுவுமே வைக்க கூடாது. நோ ஒன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து மாறிடும். எஸ், இங்க பாருங்க, இதாப்பா. காட் இட். இது வந்து ப்ளே பண்ணி பாக்குறது, ஓகேவா? இது வந்து ப்ளே பண்ணி பாக்குறது. ஓகே, ஓகே காய்ஸ். இப்போ வந்து ஃபிக்மா பார்த்துருவோம், பேசிக்ஸ் பார்க்கணும். ஸோ
நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபிக்மா பத்தி லைட்டா கிளாஸ் எடுத்துட்டு போயிடுறேன். ஓகே கைஸ், இங்க மேல பாக்குறீங்க பாத்தீங்களா, இது எல்லாமே டூல்ஸ். ஓகே, ஃபிக்மாவுடைய ஃபிக்மா ஓபன் பண்ண இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, ஃபிக்மா ஓபன் பண்ணி உள்ள போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஃபிக்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். நீங்க வந்து ஆன்லைன்ல நெட் இருந்தா மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். போட்டோஷாப் மாதிரிலாம் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இதை வந்து நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம், கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல உங்களோட கிளவுட்லேயே நீங்க கூகுள்லேயே கூட யூட்டிலைஸ் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, எல்லாமே டிராஃப்ட்ல தான் இருக்கும். ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் ஃப்ரீயா பண்ண முடியும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்க நீங்க பாக்குறீங்களா லெஃப்ட், இதெல்லாம் பேஜஸ். பேஜஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நீங்க வந்து பண்ற ஒவ்வொரு ஒர்க்கையும் தனித்தனி பேஜஸா மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு மொபைல் வியூ, இது வந்து வெப் வியூ, அந்த மாதிரி மல்டிபிள் பேஜஸ் வியூஸ் நீங்க என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைக் கம்யூனிட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல நீங்க ஒவ்வொரு ஃபைல ஓப்பன் பண்ண இது எல்லாம் இங்க இருக்கும். ஓகே, இப்படிதான் இருக்கும். இது வரைக்கும் பாருங்க, இதான் டூல்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மெனு. ஓகே, இது மெனுல போயிட்டு ஃபைல், எடிட், வியூ எல்லா ஆப்ஷனும் இதுல இருக்கு. அப்புறம் வந்து மூவ் டூல். ஓகே, மூவ் டூல்னா ஏதாவது ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மூவ் டூலை வச்சு தான் நீங்க பண்ணுவீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டூல். ஃப்ரேம் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரேம் ஓபன் பண்றது. அதாவது நீங்க இப்ப வந்து நீங்க வந்து மொபைல் வியூக்கு ஓபன் பண்ண போறீங்கன்னா அந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் பாருங்க. இந்த இதை கிளிக் பண்ணி இதுல போனு, டேப்லெட்டு, டெஸ்க்டாப்பு, மேக் புக்கு அப்படி சொல்லி எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், நீங்க போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஷேப் டூல். ஷேப் டூல்ல வந்து ரெக்டாங்கிள், லைனு, ஏரோ, எலிப்ஸு, பாலிகானு, ஸ்டாரு, இமேஜ் பிளேஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இது வந்து பென் டூலு. பென் டூல்னா என்னன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஷேப்ஸ் வரையறதுக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஷேப் டூலோடைய ஒர்க்குன்னு வச்சுங்களேன். இது வந்து ஷேப்ஸ், கஸ்டம் ஷேப்ஸ் கிரியேட் பண்றதுக்குலாம் யூட்டிலைஸ் பண்றதுக்கு. சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைப் டூல். ஓகே, டைப் டூல்னா என்னன்னா டி. ஓகே, டைப் டூல வந்து பாத்தீங்கன்னா ஸோ டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணா அந்த சைடு தான் பண்ணணும். இதோ இருக்கு பாரு, ரைட் சைடு தான். ஸோ ஆப்ஜெக்டை திருப்புறது, ரொட்டேட் பண்றது, ரைட் பண்றது, அது லேயர்ல ஏதாவது ஃபாண்ட் சேஞ்சஸ் பண்றது எல்லாமே இங்க தான் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரி, டிசைன் சிஸ்டம் அண்ட் லைப்ரரி இதில் தான் ஹோஸ்ட் பண்ணுவோம். இது வந்து மூவ் டூல். மூவ் டூல்னா உங்க ஃபைலை வந்து மூவ் பண்றது, அதாவது உங்களுடைய என்டையர் ஃபைலே மூவ் பண்ணும். சரிதா, உங்க என்டையர் ஃபைலே மூவ் பண்ணும். இதான் மூவ் டூல். அதுக்கப்புறம் இது வந்து கமெண்ட் டூல். கமெண்ட் டூல்னா யாராவது உங்களோட ஃப்ரெண்டு இல்ல உங்களோட கொலீக்ஸ் யாராவது டீம்மேட் வந்து இதை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி போடுறாங்கன்னா இங்க டைப் பண்ணுவாங்க, ப்ளீஸ் சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி விடுவாங்க. டேக் பண்ணி லக்ஷ்மன் இதை சேஞ்ச் பண்ணி கொடுப்பா அப்படின்னு போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துடும் நோட்டிபிகேஷன். நீங்க அந்த கமெண்ட்டை பார்த்து அப்படியே என்ன பண்ண வேண்டியதுதான், எடிட் பண்ண வேண்டியதுதான். சரியா, ஃபைன். ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு தெளிவா பார்க்க போறோம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு கியூரியாசிட்டியா இருந்துச்சுன்னா கூகுள்ல போய் ஃபிக்மா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. ஸோ நாளைக்கு நம்ம ஃபுல்லா எப்படி டிசைன் பண்ண போறோம், ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஒரு ஆப் எப்படி டிசைன் பண்ண போறோம்ன்றதான் பார்க்க போறோம். ஓகேவா, காட் இட். இன்னைக்கு சப்போஸ் இல்ல ப்ரோ நீங்க கடகன்னு சொல்லிட்டீங்க, ஸ்லோவா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நோ ப்ராப்ளம், நாளைக்கு மறுபடியும் நான் ஸ்கிராச்ல இருந்து எடுப்பேன். ஓகேவா, உங்களுக்கு மறுபடியும் நான் ஒரு டைம் சொல்லி கொடுக்குறேன். சரியா, ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க ஃபீட்பேக் கொடுங்க. முக்கியமா உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு கிடைச்ச மிகப்பெரிய இன்சைட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ அதுதான் நீக்கான மிகப்பெரிய லேர்னிங் ஃபார் யூ கைஸ். ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, சாட்ல பிக் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஓகே. சிங்கிள் ஃபிக்மா, சிங்கிள் சிங்கிள் அந்த சிங்கிள் ஃப்ரேமை கிளிக் பண்ணி ப்ரோட்டோடைப்பு கொடுங்க ப்ரோ. ஓகே. டெக்னிக்கல் ரவுண்ட் ஆஃப்டர் திஸ் டெக்னிக்கல் ரவுண்ட். எஸ் எஸ் பா, பேசுவாங்க. அடுத்து வந்து இன்டர்வியூ நடக்கும், டெக்னிக்கல் ரவுண்ட் நடக்கும், கொஸ்டின் கேட்பாங்க, எங்க படிச்சீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், எல்லாமே நம்ம நம்ப முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ், நான் வந்து அட்டெண்டன்ஸ் லிங்க் பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் அட்டெண்டன்ஸ். ஓகே. கண்டிப்பா கைஸ், நல்ல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ் அண்ட் ஆல். கண்டிப்பா செலக்ட் ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு செஷனை வந்து ஃப்ரீயா எடுக்கிறேன் நான். ஓகே. ஸோ செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம. ஓகே. மூணு ரவுண்ட் இல்ல, 4 ரவுண்ட் 5 ரவுண்டு கூட வைப்பாங்கப்பா. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனியை பொறுத்து இருக்கு. என்னுடைய பாஸ்ட் கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ரவுண்ட் வச்சாங்க ஆக்சுவலா. ஓகேவா? அதாவது எப்படி சொல்றதுன்னா, எல்லாமே டெக்னிக்கல் ரவுண்டு தான். ஒரு ரவுண்டு கூட இல்லாம இல்ல, எல்லா ரவுண்டுமே டெக்னிக்கல் ரவுண்டு தான். பட் விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருமே ஃபாரினர்ஸ், எல்லாருமே யுஎஸ் கம்பெனில ஒர்க் பண்றவங்க. நான் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. போன கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நான் டாஸ்க் எதுவுமே பண்ணவே இல்லை ஆக்சுவலா. ஸோ ஓகேவா? போன கம்பெனில எந்த டாஸ்க்குமே பண்ணல. ஒன்லி 5 ரவுண்ட் ஆஃப் டெக்னிக்கல் இன்டர்வியூ, போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும், ஒர்க் பண்ற ப்ராசஸ், டெக்னிக்கல் கோஆர்டினேஷன் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் கூட எப்படி கோஆர்டினேட் பண்ணுவீங்க, இதுதான். ஸோ நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம் டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில கம்பெனி டாஸ்கே கொடுக்க மூட எடுப்பாங்க பேஸ்ட் அப்பான் ஹவு யூ ஆர் ஸ்பீக்கிங், உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்றது. பரவாயில்ல பரவாயில்லப்பா, போடுங்க. Day 7 வந்தா பிரச்சனை கிடையாது, போட்டுங்க. ஓகே. நான் மாத்திடுறேன். சரியா? கண்டிப்பா டெக்னிக்கல் இன்டர்வியூ பத்தி நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே அட்டண்டன்ஸை ஃபில்அப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம இதே போல நாளைக்கு செஷன்ல பயங்கரமா ஃபிக்மாவை பத்தி படிப்போம், ஃபிக்மா பத்தி தெரிஞ்சுப்போம், ஒரு ஆப்பை பக்காவா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாரையும் நாளைக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.